நம்முடைய குரூப் 4 2 விதமான எக்ஸாம் இருக்குது. ஒன்று அப்ஜெக்டிவ் டைப், இன்னொன்று டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ். ஒன்று எழுத்தால் எழுதணும், இன்னொன்று கொள்குறி முறை, குறிக்கக்கூடிய மெத்தட். ஸோ அதில் 2A உடைய மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறிக்கணும் ஏபிசின்னு. ஏ உடைய இது வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். ஓகே, ஸோ இதே மாதிரி குரூப் 1க்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ். இந்த எழுதக்கூடிய மெத்தட் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் 2A உடைய சிலபஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த குரூப் 2 அப்படிங்கிறது என்னது, குறிக்கக்கூடிய எக்ஸாமு. இந்த குறிக்கிறதுல ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து கொஞ்சம் எலாபரேட்டாக சப் டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதான் என்னது, குரூப் ஏ எக்ஸாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்லேயே ஒரு சில கேள்விகள் மறைமுகமாக கேட்பாங்க. அந்த மறைமுகமாக கேட்கக்கூடிய சிலபஸ் தான் என்னது, குரூப் 1 டெப்டி கலெக்டர் எக்ஸாம் அப்படின்னு பேர். ரைட்டா? ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றையும் அக்குவேரா ஆணிவேரா சிலபஸ் வந்து பிரிச்சுட்ருக்கோம். அதுபடி இன்னைக்கு நாம் சயின்ஸு சிலபஸை பார்க்க போகிறோம். அதாவது சயின்ஸு சிலபஸை இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த காணொளிகள் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த குரூப் 2Aல மெயின்ஸில் மொத்தம் 3 பேப்பர். ரைட்டா? மெயின்ஸில் 3 பேப்பர். இந்த 3 பேப்பரில் 3 பார்ட். இந்த 3 பார்ட்டில் பார்ட் ஏல 100 கேள்வி கேட்பாங்க, மொத்தம் 5 யூனிட். இந்த 5 யூனிட்டில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட். 15 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை நாம் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த சயின்ஸு சிலபஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் டிஎன்பிசியோட ஒரிஜினல் சிலபஸ். அந்த சிலபஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து டிஎன்பிசியோட ஒரிஜினல் சிலபஸ். இதை பார்த்தீங்கன்னா மண்டை அப்படி குழம்பி போயிடும். அப்படி தான் சிலபஸை பார்க்குறதுக்கு வந்துருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு பிரித்து இவ்வளோதான் அப்படிங்கிறத நான் வந்து கொடுப்பேன். அது காரணம் என்னென்னலாம் நான் சப்டாபிக் சொல்கிறேனோ அதிலிருந்து உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் வந்து காத்திருக்கு. ரைட்டா? ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ், யூனிட் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வழக்கம் போல் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. எழுதக்கூடிய மெத்தட், ஓகே, எழுதக்கூடியது ப்ராப்பராக எழுதணும். சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுலாம் எழுதக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங், அது கீழே சப் டாபிக்ஸ். நிறையா பேர் நல்லா எழுதியிருக்காங்க, சொல்லிக் கொடுக்கறத புரிஞ்சு நிறையா பேர் உண்மையாகவே சூப்பராக எழுதியிருந்தாங்க. நிறையா பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் என்னது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கக்கூடியது. குரூப்பில் போட்டுவிட்றேன் பாருங்கள். நிறையா பேர் நல்லா எழுதியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து எழுதணும், கொஞ்சம் கேப் விடணும், இது பண்ணணும். இப்படி எழுதி பழகிங்கன்னா சூப்பராகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் குரூப்பில் போட்டிருக்கேன். எப்படி மெயின்ஸ் சிலபஸ் எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். இது நாம் கொடுத்த பயிற்சி மூலமாக எழுதுன இது. எப்படி நீட்டாக எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றா உடச்சி, திருக்குறள், மனிதநேயம், வாழ்க்கை, அடுத்து இந்திய அரசியலமைப்பில் என்ன, குடியுரிமையில் என்ன, இப்படி ஒவ்வொன்றும் மைக்ரோ லெவலில் எழுதணும். இந்த தலைப்புகளில் இருந்துலாம் என்ன வரும், ஒவ்வொரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். புரியுதா? இப்படி என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் எழுதணும். டைப் பண்ணுறது, இது பண்ணுறது அதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது. கைப்பட எழுதணும். எழுதுனா மட்டும்தான் யூஸு, அப்படி இல்லாட்டி எந்த யூஸும் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தலைப்பு நாம் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சவுண்டு ஓகேவா? ஹலோ. நல்ல மைக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் ஒரு சில பேருக்கு சவுண்டு பிரச்சனைன்னு தெரில. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட்டுக்கு போக போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து பார்க்க போகிறீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நீங்கள் வந்து பாருங்கள். ரைட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? பாருங்கள், சிலபஸை வந்து பாருங்கள். யாருக்காவது சவுண்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைனா நேராக ஃபேஸ்புக்கு ஆர் யூடியூப்பில்
யூடியூப்பில் அப்புறமா அப்லோட் பண்ணுவேன். இப்போ ஃபேஸ்புக்கில் லைவ் போயிட்டுருக்கு, போய் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ எல்லோரும் சிலபஸ் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? எல்லாருமே என்ன பண்ணணும்? நோட்டு போட்டு எழுதணும். சும்மா பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அப்புறம் எழுதிக்கலான்னு பார்க்கக்கூடாது. அதே மாதிரி இதுதான் கடைசி கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அடுத்து ஒன்று ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதாவது இந்த ஒன்றுக்கு அப்படிங்கிறது அடுத்தடுத்த லெவலில் தான் யோசிக்கணும். திரும்ப உட்காந்து நம்ம சிலபஸை பார்ப்போம், இந்த அட்டம்ப்ட் முடிச்சு அடுத்த அட்டம்ப்ட் அந்த பேச்சே இருக்கக்கூடாது. இதுதான் ஃபைனல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த அருணாச்சலம் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? மிஸ்டர் அருணாச்சலம், என்ன பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா? கிளாஸ் விட்டு தூக்கட்டா? போயிட்டாங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ நம்ம சிலபஸை வந்து பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து முக்கிய நபர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. முக்கிய நபர்கள். அதில் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸில் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள பற்றி பொதுவாக வந்து படிப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்கள பற்றி பொதுவாக வந்து படிப்போம், ரைட்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அறிவியலாளர்களின் பங்களிப்பு. ஸோ தமிழ்நாட்டு லெவலில் சர் சி வி ராமன், இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஸ்பேஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி என்ன பண்ணணும்? பக்காவாக வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு தலைப்பு தமிழ்நாட்டு லெவலில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, போட்டுக்கோங்க. அடுத்த தலைப்பு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் இது எல்லாமே இந்த ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சியில், முக்கியமாக பேங்கிங்கில் இந்த சிலபஸ் இருக்குது. அப்படி 12th புக்கு, 11th 12th புக்கை படிச்சிங்கன்னா என்ன ஆகிப்போச்சு? முடிஞ்சு போச்சு. 11th 12th புக்கை மட்டும் பாருங்கள், அசால்ட்டாக வெளுத்து கட்டிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம், கவனிங்க. ஐயோ, ரெக்கார்ட் பண்ண மாட்டேனா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கேனா? ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த கம்ப்யூட்டரில் சில பேர் என்ன பண்ணலன்னா, இந்த மைக்ரோ டாப்பிக்கும் சொல்கிறேன், அதெல்லாம் எழுத மாட்டேங்கிறீங்க. இதை பிரித்து சொல்கிறேன், இதுக்கு கீழேயும் சப் டாபிக்ஸ் வந்து சொல்கிறேன். இந்த இரிகேஷன் அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா சப் டாபிக் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? தெளிவாக எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு சில கேப்லாம் வந்து விடணும். இப்போ வேளாண்மை இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபுல்லாக வந்து எழுதியிருக்காங்க. அப்படி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? இது எல்லாமே வேளாண்மை வகைகள் அப்படின்னு சொன்னேன், பயிர்கள் அப்படின்னு சொன்னேன். இது சந்தைப்படுத்துதல், மார்க்கெட்டிங்னு சொன்னேன். இந்த மாதிரி சப் டாபிக்ஸ், ஒரு ஹெட்டிங்கே அது கீழே சப் டாபிக் எழுது, அதுக்கு கீழே எழுதணும். அப்படி எழுதினா தான் இப்போ பெரிய சிலபஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மைக்ரோ லெவலில் உடைச்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரைட்? ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டரில் சப் டாபிக்ஸ் என்னலாம், அதுக்கு கீழே என்னது? கம்ப்யூட்டருடைய எண்மக்கணி அடிப்படைகள், இந்த 0 1 0 0 0 இந்த இருக்குல்ல, அதை பற்றி படிக்கிறீங்க. இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஸோ உங்களுக்கு இன்புட்டு மவுஸு, அவுட்புட்டு ஸ்க்ரீனு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி என்ன பண்ணணும்? இன்புட் அவுட்புட் எல்லாமே 11th 12th புக்கு தான், ரைட்டா? அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்புட் அவுட்டு டிவைஸ் பார்த்துக்கணும். அடுத்தது மெமரின்னு போட்டுக்கோங்க. மெமரி. இந்த மெமரியில் என்ன இருக்குது? கீழே ரேமு, ரோமு, பிரோம், இபிரோம், ஓகே, இஇ பிரோம் அப்படிங்கிறத கீழே எழுதிக்கோங்க. இது எல்லாமே மெமரி. இது பிரைமரி மெமரி. அடுத்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரியில் என்னெல்லாம் இருக்குது? ஹெச்டிடி, எஸ்டிடி, சிடி, ஓகே, அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க், அதெல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிலபஸை ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா உங்களால் பிடிக்கவே முடியாது. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது பக்காவான ஆர்டரில் இருக்கும். ஓகே, இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களால் புரியாது. இதில் உள்ளது எல்லாமே நான் சொல்கிறதுலேயும் இருக்கும். ஓகே, போட்டுக்கோங்க.
ப்ரைமரி மெமரி போட்டாச்சு, செகண்டரி மெமரி. அடுத்து சிபியு போட்டுக்கோங்க. கம்ப்யூட்டருடைய சிபியு கண்ட்ரோல் யூனிட், அதுக்குள்ள எஸ்எம்பிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோமோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா? ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம்? அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது டிஎன்பிசியில் ப்ரிலிம்ஸில் 100 எக்ஸாமுக்கு 1 கொஷின் 2 கொஷின் கேட்பாங்க, அல்லது இன்ஜினியரிங் எக்ஸாமில் கேட்பாங்க. மற்றபடி இந்த டாப்பிக்லாம் நீங்கள் இது படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேங்கிங்கு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பிலாம் வெயிட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அதில் வந்து கேட்பாங்க. ஓகே, இதில் சி போடணும், மாற்றி இது பண்ணிட்டேன், அப்புறம் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். அடுத்து போடுங்க சாஃப்ட்வேர் டைப்ஸு. இந்த ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் போடக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகே, ஸோ அந்த ஓஎஸ்ஸு, அந்த ஓஎஸ்ஸில் இருக்கக்கூடிய விண்டோஸு, லினக்ஸு, அதை பற்றி படிக்கிறீங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பயங்கரமாக பெரிய லெவலில் யோசிக்க வேண்டாம், இதெல்லாம் சப்ப விஷயங்கள். ஓகே, சாஃப்ட்வேர் வந்து பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், சாஃப்ட்வேரு ஓஎஸ் பார்த்தாச்சு, விண்டோஸ் பார்த்தாச்சு, லினக்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, மென்பொருட்களில் முறை வெண்பொருட்கள், முறைமை கட்டளைகள், சிஸ்டம் கமாண்ட்ஸு, சிஸ்டம் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரில் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கமாண்ட்ஸில் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ். ஓகேவா? அடுத்து பாருங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கெங்கே என்ன ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி லெவல் இருக்குது, அப்படிலாம் வந்து அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஓகே, ஸோ அதை என்ன பண்ணணும், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தரவுத்தள மேலாண்மை முகமை, தரவுத்தள மேலாண்மை முகமை, டேட்டாபேஸ் கிரியேஷன், தரவுத்தள உருவாக்கம். இந்த தரவுத்தள உருவாக்கத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணது என்ன தெரியுமா? இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் 280 டாபிக்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 21 சப்ஜெக்டில் இந்தியாவில் உள்ள எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு வழிகாட்டல் கொடுத்துட்ருக்கேன். அதுபடி கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்குறேன், டெஸ்ட் இது பண்ணுறேன். ஸோ அதுபடி என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டுன்னா சாதாரண ரிசல்ட் இல்லை. எப்படி ரிசல்ட் தெரியுமா? ஒருத்தங்க பாஸ் பண்ணாலே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க, நமக்கு டெய்லி அவ்வளோ மெசேஜ் வரும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியர் கல்வியில் ஃபாலோ பண்ணி இவர் மனைவி, ஓகே, கனகராசு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவர் மேன்மேலும் வந்து உயர்வார். இது நம்மளுடைய சக்ஸஸ் ரேஷியோ. இப்போ வந்து வாங்க, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த தரவு இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு பெரும்பாலான பேர் ப்ரிப்பேர் பண்ண முடிக்கிறாங்க. இப்போ நான் போய் டிஎன்பிசியும் யூபிஎஸ்சியும் ஒன்று எல்லோரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னா ஒருத்தரை வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி இதே டாபிக்ஸு இதே ப்ரிப்பேர் பண்ணலாம், இதே தான் எல்லா எக்ஸாமுக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து விளக்குவேன். அப்படி விளக்கும் போது ஒரு ஸ்டேஜில் என்னாகும், உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் வந்து உருவாகும். அதுக்கப்புறம் அப்போ தமிழ்நாட்டில் 20,000 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. அதில் மெயின்ஸ் எழுதுகிறவங்க ஒரு 300-400 பேர், அதில் போஸ்டிங் வாங்குறவங்க 10 to 40 பேர். அப்போ இதை அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 20,000 பேரை 2 லட்சமாக மாற்றணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், பெரும்பாலான டேட்டா கிரியேஷன். அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, எதனால் எத்தனை பேர் தமிழ் மீடியம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இது வந்து நம்முடைய ஃப்யூச்சர் பிளான். நம்ம அக்யூரேட்டாக டேட்டா ரிசர்ச் பண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன பண்ணலாம், இதில் ஒரு மிகப்பெரிய ரிஃபார்மை கொண்டு வர முடியும். ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் டேட்டா கிரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்து வினவல், வேர்ல்டு ப்ராசஸ், ஸ்ப்ரெட்ஷீட், இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எக்ஸல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறது. இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ பிபிடி அதெல்லாம் வந்து பண்ணுறோம் இல்லையா, ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்க்குறோம். இதில் சாஃப்ட்வேர்ஸில் வந்து பாருங்கள், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸில் பயன்பாட்டு மென்பொருளில் ஃபஸ்ட் என்னது, டேட்டா பேஸு, வேர்டு ப்ராசஸ்ஸு, இது எம்எஸ் வேர்டு, இது எல்லாமே தான், எக்ஸலு இதெல்லாம். ஓகே, ப்ரெசன்டேஷன்ஸ், இது பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனு, கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர். என்ன கேட்பாங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணது என்னது, கண்ட்ரோல் ஏ.
நெக்ஸ்ட் இதுக்கு போகிறது எனக்கு டேப்பு அந்த மாதிரி. ஓகே, கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேரு என்னது, ப்ரௌசர். இப்போ க்ரோம் ப்ரௌசர் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இது. இமெயில், ஸோ இமெயிலை வந்து சென்ட் பண்ணுறதுக்கு டூவில் என்ன போடுவீங்க, அந்த மாதிரி சும்மா சப்பத்தனமாக கேட்பாங்க. ஓகே, சென்டிங்கு, ரிசீவிங் ஃபைல்ஸு. ஓகே, இதே மாதிரி ஆவணம், டாக்குமெண்ட் ஷேரிங் ஃபோல்டர். இப்போ ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஃபைலாக வந்து மாற்றும். ஜிப் ஃபைல்னால் என்ன, அந்த ஜிப் அப்படின்னா என்ன, அதோடைய எக்ஸ்பென்ஷன் என்ன, இப்படிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்ஸு, இந்த ஃபோல்டரோட ஐக்கான் மாற்றுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது ரொம்ப ஈஸி தான். நம்ம டே டு டேயில் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணிடலாம், அசால்ட்டாக வந்து தூக்கிடலாம். ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே தான் இருக்கும், இன்னும் வெளியே வரல. ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், கம்ப்யூட்டரோட நெட்வொர்க். இந்த லேனு, வேனு இதெல்லாம் சொல்லுவாங்க, லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு 10-15 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அதை ஃபுல்லாக லேண்டில் கனெக்ட் பண்ணுவோம். இது பல 11th 12th புக்கு தான், ஒன்றும் கிடையாது. ஓகே, அதில் பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெட்வொர்க், இந்த ஸ்டார் மெத்தடு, டோபாலஜி இதெல்லாம் வந்து உண்டு. வலைகளின் வகைப்பாடு, கட்டமைப்புகள் இதெல்லாம் வந்து படிக்கணும். ஓகே, அடுத்து பாருங்கள், பல் ஊடகம் மற்றும் பயன்பாடுகள். மல்டிமீடியா. மல்டிமீடியா இப்போ வந்து ஒரு சிலது இன்ஷாட்டு, இந்த மாதிரி ஒரு சில ஆப்லாம் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா எடிட் பண்ணுவோம், இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம். ஓகே, விஎல்சி பிளேயர் வந்துருக்கும், அது பாட்டு அதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு இருக்கும். ஓகே, இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி இமேஜ், ஆடியோஸு, வீடியோஸு, ஃபைல் டைப்ஸு, ஜேபிஜி ஃபார்மெட்னா என்னது. ஓகே, அந்த மாதிரி ஃபார்மெட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறீங்க. அடுத்து இது இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், இந்த சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன. ஓகே, ஸோ அதோடைய யூசர் அத்தன்டிகேஷன் சார்ந்த விஷயங்கள். ஸோ இந்திய லெவலில் செரன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, CERN அப்படின்னு அமைப்பு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எல்லா விஷயமும் வந்து பண்ணுவாங்க. இதை பற்றி ஒரு கொஷின் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து படிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் வந்து படிப்போம். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம். போர் அடிக்கிற மாதிரி நினைக்காதீங்க, நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸில் தமிழக லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ண முக்கியமான நபர்கள். அடுத்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக. ஓகே, தென் இன்புட் அவுட்புட் டிவைஸு. அடுத்து மெமரி டைப்ஸு, ப்ரைமரி செகண்டரி மெமரிஸ். அடுத்து CPU, கண்ட்ரோல் யூனிட்டு அது சார்ந்தது. சாஃப்ட்வேர்ஸில் விண்டோஸு, லினக்ஸு, ஓஎஸை பற்றி. அடுத்து அப்ளிகேஷன், நம்ம பயன்பாடில் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, பிபிடி பண்ணுறது இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தரவு மேலாண்மை முறை இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேரில் மெயிலு, டாக்குமெண்ட் ஷேரிங்கு, ஃபோல்டர் ஷேரிங்கு, ப்ரௌசர் ரிலேட்டடாக. தென் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஓரியன்டாக அதோடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குடைய வகைகள், கணினி வலையமைப்பு இதெல்லாம் வந்து படிக்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் மல்டிமீடியாவில் இமேஜு, ஆடியோ, வீடியோ, ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து படிக்கிறோம். தென் நெட்வொர்க் செக்யூரிட்டி ரிலேட்டடாக. ஓகே, வலையமைப்பு பாதுகாப்பு. தென் யூசர் அத்தன்டிகேஷன் ஓரியன்டாக. இது மேலே உள்ளது எல்லா ரிலேட்டடாகவும் நடப்பு நிகழ்வு படிக்கணும். புரியுதா? இப்போ கம்ப்யூட்டர் பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், எலக்ட்ரானிக்ஸ் போட்டுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ், இதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். எலக்ட்ரானிக்ஸு, ரோபோட்டிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே தான் ரோபோட்டிக்ஸ் வரும். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்னா என்ன, இப்போ உங்கள் காரு டோல்கேட்டில் போகுது. டோல்கேட்டில் காரு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கார் டோல்கேட்டில் போகுது. ஓகே, இந்த டோல்கேட்டில் இப்படி போகுது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கார் கண்ணாடியில் ஒரு சிப் இருக்கும். ஓகே, இதே மாதிரி இங்கே ஒரு சிப் இருக்கும். இது டிரான்ஸ்மிட்டரு, இது ரிசீவர். ஓகே, ஸோ இங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இந்த சிப்பிலேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து போகும். அதை இது வந்து கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில்
ரூ. 10 ஆர் அந்த டோல்கேட்டில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களோ ரூ. 30 டெபிட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு அர்த்தம். ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் மெத்தடு டோல்கேட்டில் வண்டி சிக்னலில் நின்று போகுது இல்லையா, டோல்கேட்டில் ரொம்ப நேரம் இது பண்ணுறது. இப்போ மும்பையிலேருந்து ஒரு கண்டெய்னர் வருது. அது டோல்கேட்டில் இந்த மாதிரி வண்டிகள் ஃபுல்லாக நிற்குது, நிறையா வண்டிகள் நிற்குது. அப்போ அந்த கண்டெய்னரு மும்பையிலேருந்து சென்னைக்கு வரணும். சென்னைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணிடலாம், ஒரு நாளில் வர வேண்டியது 5 நாள் ஆகுது. அது காரணம் என்ன, டிராஃபிக். அந்த டிராஃபிக் எதனால் உருவாகுது, டோல்கேட்டில் பைசா கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறதுனால இங்கிட்டு இருக்கக்கூடிய வண்டி எல்லாம் ரன்னிங்கில் இருக்கும். அதனால் ஃபியூவல் வேஸ்ட் ஆகும் ஒரு புறம். இங்கே இருக்கக்கூடிய கண்டெய்னர், அதில் வெயிட் பண்ணக்கூடிய பொருள் இங்கே வந்தால் சீக்கிரமாக என்ன நடக்கும், பொருள் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எக்கனாமிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். அப்போ அந்த வண்டி டோல்கேட் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணால் டிராஃபிக் கம்மியாகும். இந்த மாதிரி பல மாறுதல்கள் வந்து உருவாகும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபாஸ்ட் ட்ராக்லேருந்து கொஷின் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி ரோபோட்டிக்ஸ். ஓகே, ஒரு குழந்தை என்ன ஆகுது, கிடங்குல வந்து உளுந்து போகுது. முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஜேசிபி வச்சு தோண்டுவாங்க. இப்போ ஜஸ்ட்டு ரோபோ உள்ளே அனுப்பி என்ன நடக்குது, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை இப்படி இருக்குது, மலையில் மைனிங் நடக்குது. ஓகே, ரேட் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலி சுரண்டும் இல்லையா, சுரண்டுற மாதிரி உள்ளே போய் வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கோலை ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு வராங்க, நிலக்கரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க. திடீர்னு நிலச்சரிவு வந்து உருவாகி ஒட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. இப்படி கொலாப்ஸ் ஆகிறதுனால உள்ளே என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணுவாங்க, மனுஷன் நுழைய முடியாத இடத்துல ரோபோ வந்து அனுப்புவாங்க. அந்த ரோபோட்டிக்ஸ் அது சார்ந்த அப்ளிகேஷன்ஸ். இது எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டாக. அடுத்து போட்டுக்கோங்க பயோடெக்னாலஜி. இந்த பயோடெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் ஓரியன்டாக படிக்கணும். அக்ரிகல்ச்சர் அண்ட் மெடிக்கல். ஸோ இங்கே வந்து பாருங்கள், பயோடெக்னாலஜியோட நுட்பங்கள், தொழில்நுட்பங்கள், பயோடெக்னாலஜியோட பயன்பாடுகள், பயோடெக்னாலஜியோட இந்த எத்திக்கல் வேல்யூ வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ கோட்பாடுகள், உபயோகிக்கப்படும் கருவிகள். ஓகே, இதெல்லாம் படிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரில் பயோடெக்னாலஜி அது என்ன சொல்லுவோம், ஜெனட்டிக் மாடிஃபைடு கிராஃப்ட்னு சொல்லுவோம். பிளான்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை பற்றி இதே மாதிரி அது ரிலேட்டடான கான்செப்ட். டிரான்செனிக் பிளான்ட், மரபணு மாற்று தாவரங்கள். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ஓரியன்டாக சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு வரும். உடனே என்ன பண்ணுவாங்க, பயோடெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறையா கிராப்ஸ் வந்து விளைவிப்பாங்க. அதுக்கு பேர் உண்ணக்கூடிய தடுப்பூசிகள் கிடையாது, உண்ணக்கூடிய சில ஈட்டபுள் கிராப்ஸ் அப்படின்னு வரும். இது என்ன உண்ணக்கூடிய வேக்சின்ஸ், இது ஏதோ சிலபஸில் தப்பாக போட்டிருக்கீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உண்ணக்கூடியன்னா இப்போ அரிசி இருக்குது, அது சாப்பாடு சுகர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி தங்க அரிசி, பிடி காட்டன். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள், இது பிடி காட்டன் பெரிய டாபிக், பயோடெக்னாலஜி பெரிய டாபிக். அடுத்து பாருங்கள், இப்போ மரபணு மாற்றத்து பயிர்களை வந்து உருவாக்குறோம், பிடி காட்டன் உருவாக்குறோம். இந்த பிடி காட்டனு உங்களுக்கு பொதுவாக விவசாயம் வந்து பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒரு முட்டை வந்து கிடைக்குது. இதே இடத்துல பிடி காட்டன் யூஸ் பண்ணோம்னா தண்ணி கம்மியாக ஊற்றுனா போதும், தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அந்த மாதிரி வந்துருக்கும். இந்த ஒரு மூட்டை கிடைக்கிற இடத்துல 10 மூட்டை பிடி இது வந்து கிடைக்கும். அப்போ விவசாயியோட எக்கனாமி என்ன ஆகும், அவனுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும், க்ரோத் நடக்குது. ஆனால் அந்த பிடி காட்டன் யூஸ் பண்ணி அந்த லேண்ட் என்ன ஆகும், ஒரு வருஷத்தில் பாலாக போகும். அந்த பாலாக போன லேண்டை என்ன பண்ணுவாங்க, திரும்ப கார்பரேட்டுக்கு விற்றுவிட்டு அந்த லேண்டில் கார்பரேட் கம்பெனி வந்து உருவாக்குவோம். இதுதான் வந்து ஐடியா. ஆனால் இதோட பர்பஸ் என்னது, ஃபுட் செக்யூரிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதுக்கு பின்னாடி ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அதனால் அந்த மரபணு மாற்றப்பட்ட பயிர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போது மரபணு மாற்றப்பட்ட பயிரை வந்து இப்போ வந்து ஒருத்தன் மரபணு மாற்றப்பட்ட ஏதோ ஒரு பயிரை சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாகும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இப்போ ஆண்கள் பெண்களுக்கு மல்ட்டுத்தன்மை உருவாகும் போது அது என்டையர் எக்கனாமியோட பாப்புலேஷனே வந்து பாதிக்கும். அந்த மாதிரி அப்போ மரபணு மாற்று தாவரங்களுடைய சமூகத்தில் சூழலில் ஏற்படும் சூழல்னா
சாயில் பொல்யூஷன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும். பயிர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தும் உயிர் தொழில்நுட்பம். இப்போ வெர்டிக்கல் கார்டன் சொல்லுவாங்க. உங்களுக்கு நிலமே இருக்காது, உடனே என்ன பண்ணுவாங்க, சோத்தில் இதில் வந்து கார்டன் அமைச்சு அது மூலமாக இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா மெத்தட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து உயிர் தொழில்நுட்ப முறைகள். அதுக்கப்புறம் தோட்டக்கலையில் இந்த மாங்கன்று, ஒட்டு மாங்கான்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வனவியலில், ஓகே, ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஹார்டிகல்ச்சரில் அப்ளிகேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இந்த ஏதாவது க்ரைம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகே, அது செப்பரேட் அப்ளிகேஷன், மெடிக்கல் அப்ளிகேஷன். ஓகே, இது வந்து மெடிக்கல் அப்ளிகேஷன், இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன். அப்போ பயோடெக்னாலஜி ஓரியண்டாக மெடிக்கலையும் வந்து படிச்சுக்கணும், அக்ரிகல்ச்சரையும் வந்து படிச்சுக்கணும். அப்போ பயோடெக்னாலஜியில் என்ன இருக்குது, பயோடெக்னாலஜியில் உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள், கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்கு, அதோடைய கான்செப்ட்டு, டிரான்செனிக் பிளான்ட்டு, பிடி காட்டனு, கோல்டன் ரைஸு, மரபணு மாற்று தாவரங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம், பயிர் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தும் உயர் தொழில்நுட்பம், வனவியல், தோட்டக்கலை, தாவர திசு பயன்பாடு, ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் சார்ந்த விஷயங்கள், அதை வந்து படிச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, பயோடெக்னாலஜி படித்தாச்சு. அடுத்து பார்த்துக்கோங்க நானோ டெக்னாலஜி. பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், 3 மெயினாக உள்ள டாபிக் படிச்சிட்டோம். அடுத்து நானோ டெக்னாலஜி, மீதுன் தொழில்நுட்பம். இப்போ ஒருத்தங்களுக்கு கேன்சர் இருக்குது, ஓகே, கேன்சர் வந்து இருக்குது, நியானோ டீப்புன்னு சொல்லுவாங்க. இந்த நியானோ டீப் வந்து பார்த்திங்கன்னா ஊசி மூலமாக செலுத்தி அது குட்டியோண்டு இருக்கும், பிளட்டில் போய் ஃபைட் பண்ணி அந்த கேன்சர் செல்களை வந்து அழிக்கும். ஓகே, நியானோ டியூப். இந்த மாதிரி நானோ டெக்னாலஜியோட நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, அதை பற்றின கேள்வி. ஓகே, தென் ஸ்பேஸில் நாம் இப்போ IRNSS, ஓகே, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறோம். முன்னாடி அமெரிக்காவில், இப்போ உங்கள் வண்டி இங்கேருந்து சென்னைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், திருநெல்வேலியில் இருக்கீங்க, டிரைவருக்கு எந்த ரூட்டு போகணுன்னு தெரில, என்ன பண்ணணும், சென்னைக்கு போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க, ஜிபிஎஸ்ஸை ஆன் பண்ணுவீங்க, ரைட்டா. முன்னாடி ஜிபிஎஸ்ஸு அமெரிக்காட்ட நம்ம வாடகைக்கு வாங்கியிருந்தோம், அவனுங்க சேட்டலைட்லேருந்து டேட்டா வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு சொந்தமாக IRNSS அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டோம், ரைட். ஸோ பிரதர் ஒரு 7:30 கனெக்ட் பண்ணுவோம், கிளாஸில் இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க 7:30க்கு. ஸோ IRNSS அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் சிங்கர்னஸ், அசிங்கர்னஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது, அதை நான் அதை பற்றி தெளிவாக வந்து சொல்கிறேன். ஓகே, அதை பற்றி படிக்கிறோம். இப்போ விவசாயத்தில் எங்கள் நிலம் இங்கே இருக்குது, ஓகே, எங்கள் கிணறு இங்கே இருக்குது, என் கிணத்துல தண்ணி கீழே போய்ட்டு, ரொம்ப கீழே போய்ட்டு, அப்போ தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரில, உடனே என்ன பண்ணுறேன், புவன் ISRO அவங்களும், ஓகே, நம்ம ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி அவங்களும் புவன் இது வந்து டேட்டா வந்து வச்சுருக்காங்க. அந்த புவன் டேட்டா வாங்கிட்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அதில் என்ன பண்ணுறேன், கிணறு தோண்டுறேன். இப்போ என்னுடைய பயிர்கள், சாயிலுடைய கண்டிஷன்ஸ், அது மாதிரி எந்த இடத்துல என்ன பயிர் வைக்கலாம், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சரோட அப்ளிகேஷன், இந்த ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், எப்போ மழை வரும், எப்போ டிசாஸ்டர், இந்த மாதிரி நிறையா அப்ளிகேஷன் இருக்குது, அதை பற்றி படிப்போம். ஓகேவா. தென் நியூக்ளியர், ஸோ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸை பற்றி படிக்கிறோம். அண்ட் நியூக்ளியர் எனர்ஜியோடைய அப்ளிகேஷன், ஏன் நாம் வந்து நீர்மின் நிலையம் ஆரம்பிக்காமல் நியூக்ளியர் எனர்ஜி ஆரம்பிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும் பார்க்கணும். ஓகே, இப்படி தான் படிக்கணும். இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்துட்ருக்கோம், அதில் இவ்வளோ தான் சயின்ஸ். ஏன் இதை டீட்டெயிலாக சொன்னேன்னா, நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் பயங்கரமானது, அது வேறு உலகத்தில் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இருக்கையிலே வெயிட்டான சப்ஜெக்ட்டு. இப்போ ரீசெண்டாக சயின்ஸு கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது, இப்போ ரீசெண்டாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் மூவ் ஆகணும். அதனால தான் இதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன். நான் கிளாஸில் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கையும் தெளிவாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன், ரைட். ஸோ இப்போ நம்ம போயிடலாம். ஸோ இப்போ சயின்ஸ் வந்து பார்த்தாச்சா, அடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி போட்டாச்சு, அடுத்து அதுக்குள்ளே கெமிஸ்ட்ரின்னு ஒரு தலைப்பு போட்டுக்கோங்க. இப்போது நேற்று ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், அதாவது
சந்திரமுகி கிளைமேக்ஸை பார்க்காம இவங்கள கூப்பிட்டு வந்தது தப்பாக போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தம்பி குரூப் 4உடைய குரூப் 2உடைய ப்ரிலிம்ஸ் சிலபஸ் அனுப்பிச்சிட்டு, சார் உங்கள் கிளாஸை நான் 3 நாளாக அட்டன் பண்ணுறேன், ஏன் சார் இதில் கம்மியாக இருக்குது நீங்கள் நிறையா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டாப்புல. நான் வந்து சொன்னேன், அதாவது என்னன்னா புதுசாக வராங்க இப்படி தான், என்ன நடக்குது என்ன போய்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் தான், அது என் கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கல நடந்துன்னு தான் ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அதனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குரூப் 2A, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய குரூப் 2A அப்படிங்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுடைய சிலபஸ். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் தான் ப்ரிலிம்ஸ்க்கும் வரும். இதோடைய பயிற்சி பற்றை வந்து கொடுத்துட்ருக்கேன், ரைட்டா? ஸோ என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் 30,000 40,000 கட்டிட்டு 3 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இப்படி தான் இருப்போம். என்ன நடத்துகிறாங்க என்ன போகுதுன்னு தெரியாது. ஆனால் ஆச்சரியங்கள் அப்படி கிடையாது. உங்கள் மூச்சு காற்று கொண்டு என்ன சொல்லுது, அடுத்து என்ன நினைக்குதுன்னு உணர வைப்பேன். அதான் என்னுடைய வேலை. அதே மாதிரி நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் எல்லாம், உங்களை தான் நம்பியிருக்கீங்க, நீங்கள் நினச்சாதான், அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படி சொன்னாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படியாப்பட்ட எண்ண உடையவர்கள் தேவையே வந்து கிடையாது. என்ன நம்பணும், ஆச்சரியக்கல்வியை நம்பணும், உங்களை நம்பணும், ரைட்டா? என்னுடைய மெயினான விஷயமே யாரும் யாரையும் நம்பக்கூடாது, உங்களை நம்பணும், பள்ளி புத்தகத்தை நம்பணும், நியூஸ் பேப்பரை நம்பணும், உங்களை நம்பணும். டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களை நம்பணும். 6 மாதம் கேப் விட்டுட்டு நீங்கள் அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருப்பேன் அப்படின்னு குறையும் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி நடத்துறதுனால தான் அது எதுவுமே தேவை கிடையாது எனக்கு, ரைட்டா? உங்களை நம்புங்க. நீங்கள் ஆச்சரியக்கல்வியே ஃபாலோ பண்ணணும்னாலும் உட்காந்து தெளிவாக படிங்க, கரெக்டாக படிங்க, ஸ்ட்ராங்காக படிங்க, ரைட்? ஸோ நீங்கள் உங்களை நம்பணும், அவ்வளோதான், ரைட்டா? ஸோ ஆச்சரியக்கல்வியும் டிபெண்ட் பண்ணி யாரையும் டிபெண்ட் பண்ணியே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கத்து இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, ரைட்டா? அந்த அறிவு இருக்கும்போது யாரையும் வழிகாட்டல் கொடுப்பாங்க, அதுக்காக அவங்களே டிபெண்ட் பண்ணி, முக்கியமாக ஆச்சரியக்கல்வியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுங்கக்கூடிய மனநிலையை மாற்றிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அதுதான் உங்களை வந்து நடுக்கடலில் வந்து கொண்டு விட்டாலும் உங்களை வந்து கரை சேர்க்கும், ரைட்டா? இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த உலகத்தில், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது, ரைட்டா? அதனால் யாரும் பெருசாக யார் மேலேயும், பெருசானா எல்லார் மேலேயும் ஹோப்போடு தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உறவுகள் வந்து நினச்சிருக்கும். அந்த அர்த்தத்தில் சொல்லலை. உங்களை எப்போவுமே நீங்கள் பிலீவ் பண்ணணும். அதாவது பண்ணி அவங்கள மாற்றிடுவாங்க அப்படின்னா அது தோக்கிறதுக்கு நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு அர்த்தம், ரைட்? ஸோ அடுத்து போட்டுக்கோங்க சப் டாபிக் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில் மின்வேதியியல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதில் மின்வேதி களங்கள் அண்ட் மின்கலங்கள், மின்வேதி களங்கள் மின்கலங்கள் இதில் இருக்காது. இதெல்லாம் சப் டாபிக் நானாக கொடுத்தாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்னு போட்டு கேசியஸ் ஃபியூவல், வாயு எரிபொருள், எல்பிஜி, பாலிமர்ஸ், இந்த 3ஐயும் போட்டுக்கோங்க. கெமிஸ்ட்ரியில் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து பயாலஜி போட்டுக்கோங்க. பயாலஜியில் ஊட்டச்சத்து, நலவாயு, இதெல்லாம் நான் கொடுத்தது சிலபஸில் இதாக இருக்கும். இது வந்து நான் கொடுத்த எக்ஸ்ட்ரா டாபிக். ஓகே, இதை வச்சு தான் ப்ரிலிம்ஸ்க்கும் நீங்கள் வந்து படிக்கணும். நியூட்ரிஷன், ஹெல்த், ஹைஜீன் அப்படிங்கிறதுல கார்போஹைட்ரேட் 1, விட்டமின்ஸ் ஏ, பி இதெல்லாம் வந்து படிப்பீங்க. அண்ட் எதிர் உயிர்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், இது வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் இதில் வந்து படிக்கீங்க. அப்புறம் நோய்கள் போட்டு, நோய்கள், பாலிமர் சங்கிலித்தொடர் வினை, என்சைம்ஸ், இது வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இணைக்கப்பட்ட இம்யூனோசப்னைட் சோதனை அப்படிங்கக்கூடிய இது வந்து போட்டுக்கோங்க. இலிஷா இந்த போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நோய்கள் சம்மந்தமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. ஆன்டிபயோட்டிக்ஸையும் கூட இங்கே போட்டுக்கலாம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் டாபிக்ஸை கூட இங்கே போட்டுக்கோங்க. வேக்சினுக்கு கீழே போட்டுக்கோங்க. வேக்சினோட வகைகள், மனிதனுக்கான தடுப்பு அட்டவணை, அது எந்தெந்த மருந்து எந்த இது கொடுக்கலாம் அப்படிங்கிறது, இதெல்லாமே நோய்கள், அதற்கான மருந்துகள் ஓரியன்ட். அடுத்து மனித உடல் ஆர் ஹியூமன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த ஹியூமனுக்குள்ளே இது வேணாம், இது முதல்ல நான் தூக்கி போட்டேன், அதனால் இதுக்குன்னு அப்படிங்க. இதில் இப்போ குழந்தை இனப்பெருக்கம் இருக்கு இல்லையா, ஆண் பெண் இனப்பெருக்க நுட்பங்கள், தொழில்நுட்பங்களை வந்து படிச்சுக்கோங்க. செயற்கை சோதனை முறையில்
இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஐவிஎஃப் மெத்தடு இது வந்து படிச்சுக்கோங்க. செயற்கை கருவூட்டல் இது வந்து படிச்சுக்கோங்க. டெஸ்ட் டியூப் பேபி வந்து படிச்சுக்கோங்க. ஸ்டெம் செல் தெரப்பி இந்த மாதிரி நிறையா இருக்குது, அது வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து பயாலஜியில் படிக்கக்கூடிய மெத்தட். புரியுதா? ஓகேவா? இவ்வளோ தான் சயின்ஸு. ஸோ அப்போ ஒரு வியூ வேகமாக வந்து கொடுத்துட்டா, இந்த சயின்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸில் தமிழ்நாட்டு லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க, அடுத்து கம்ப்யூட்டரில் இன்புட் அவுட்புட் டிவைஸு, பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, சிபியு, சாஃப்ட்வேரில் ஓஎஸ்ஸு, லினக்ஸு, ஓகே, அப்ளிகேஷனில் எம்எஸ் வேர்டு, டேட்டா, அதுக்கப்புறம் பிபிடி அதெல்லாம் பற்றி, கம்யூனிகேஷனில் மெயிலு, ப்ரௌசரு, டாக்குமெண்ட் ஷேரிங், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் டோபாலஜி, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சம்மந்தமாக. ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீடியா அப்ளிகேஷன் வந்து படிக்கிறோம், சைபர் செக்யூரிட்டி வந்து படிக்கிறோம் கம்ப்யூட்டரில். எலக்ட்ரானிக்ஸில் ரோபோட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். பயோடெக்னாலஜியில் அது ரிலேட்டட் அப்ளிகேஷன் அண்ட் மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், அதில் பிடி காட்டன், கோல்டன் ரைஸ், ஓகே, அது சொசைட்டியில் ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட்டு, அது ரிலேட்டடான கிராஃப்ட்ஸ் மெத்தட்ஸு இதெல்லாம் வந்து படிக்கிறோம். பயோடெக்னாலஜி மெடிக்கல் அப்ளிகேஷனில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து படிக்கிறோம். தென் நேனோ டெக்னாலஜியில் நுண் தொழில்நுட்பத்தில் நேனோ டெக்னாலஜி அடுத்த ஒரு டாபிக். ஸ்பேஸில் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து படிக்கிறோம். நியூக்ளியரில் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் நியூக்ளியர், இது ஃபிசிக்ஸ்லேயே வந்து படிப்பீங்க. தென் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து படிப்பீங்க, இது ஃபிசிக்ஸும் போட்டு வச்சுக்கோங்க. தென் கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் கீழே எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லு, பேட்ரிஸ் வந்து படிக்கிறீங்க. பெட்ரோலியம் ப்ராஜெக்டில் வாயு எரிபொருள், எல்பிஜி பாலிமர் படிக்கிறீங்க. தென் பயாலஜியில் ஹெல்த் ரிலேட்டடாக கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் வந்து படிக்கிறீங்க. நோய்களில் பிசிஆர், எலிஷா இதை பற்றி, வேக்சின்ஸ் அதோடைய டைப்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து படிக்கிறீங்க. தென் இனப்பெருக்கத்தில் ஹியூமன் ரிலேட்டடாக இனப்பெருக்கத்துடைய நுட்பங்கள், ஐஇஎஃப், ஆர்டிஃபிஷியல் இது, டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் படிக்கிறீங்க. மொத்த சிலபஸே என்னது? இவ்வளோ தான். ஓகே, அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும், ஆனால் என்னது இவ்வளோ தான் வந்து படிக்கணும். ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆட்சியர் கல்வியோட மெயினானது, நீங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்கன்னா இந்த ஆட்சியர் கல்வியோட புத்தகம், இந்த ஜிகே புத்தகத்தையும் இதையும் கையில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதில் மைக்ரோ லெவலில் கிட்டத்தட்ட ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 18,500 கேள்விகள் இருக்குது. ஓகே, ஸோ இதை மட்டும் இதிலேருந்து குரூப் 4க்கு அவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ணுறேன், ப்ரூஃப் வந்து கொஞ்ச நாளில் இல்லை, ஒரு 2-3 நாளில் ப்ரூஃப் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த புக்கு உங்களுக்கு ஒரு மிக தரமான வழிகாட்டில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். நிறையா பேருடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஃபீட்பேக் வேணுன்னா கண்டிப்பாக உங்கள் புக்கு செமையாக இருக்குது, இதை நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஜிகே எல்லாம் பயங்கரமாக இருக்குது சார், இந்த ஒரு புக்கு போதும். உண்மை தான், இந்த ஒரு புக்கு போதும், வேறு புக்கே வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர், ஓகே, பார்த்ததும் மிரண்டுட்டேன், இதெல்லாம் நான் சொல்லி இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க அப்படிலாம் நான் சொல்லலை, எல்லாமே அவங்க ஆத்மார்த்தமாக சொன்ன விஷயங்கள். ஓகே, ஸோ என்னுடைய லட்சிய அடைய உங்கள் புக்கு எனக்கு ஒரு திறவுகோல் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது சார், கண்டென்ட், கொஷின், ஜிஎஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் தான். ஸோ இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் மேலே நான் வந்து சின்ன சின்ன குறுகிய வேலைகள் இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமாக வந்து எஃபோர்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 6 மாதம் தொடர்ந்து ஒர்க் பண்ணி இதோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, ரொம்ப பெஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக்கை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டான வழிகாட்டலை இந்த புத்தகம் 100% வந்து கொடுக்கும். இதில் நீங்கள் வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு அரசு நீங்கள் எங்கேயோ போய் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் உடனே வந்து வீணடிக்க வேண்டாம். இந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு பள்ளி புத்தகத்தை படிச்சிங்கனாலே, புரட்டினீங்கனாலே போதும். ஓகே, படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி இவ்வளோ லோ ப்ரைஸில், இதில் கிட்டத்தட்ட 2300 பக்கங்களுக்கு மேலே நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ப்ரொபோஷ்னல் கொரியரில் ஒரு கொரியர் 1 கேஜி அனுப்பிச்சிங்கன்னா 75 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3.5 கிலோ. அப்போ நான் அதுக்கு எவ்வளோ பே பண்ணணும், இந்த புக் அடிக்க எவ்வளோ சிரமப்பட்டிருப்பேன், பின்னாடி இது ஒர்க் பண்ணுறது, பேக் பண்ணுறது, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இது கொண்டு போகிறதுக்கு நான் எவ்வளோ சிரமப்படிச்சிருப்பேன், இது லாப நோக்கத்தோட செயல் பண்ணுறோமா, இதுக்கு பின்னாடி என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, செம சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, எக்ஸலண்ட். ஓகே, இதுதான் இதுக்கு பின்னாடி நிறையா ஒர்க் இருக்குது, கஷ்டங்கள் வந்துருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னா அது இதுக்கு ஒர்த்து உங்களை வந்து கரெக்டான பாத்துக்கு வந்து கொண்டு போகும். அதனால் இதை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எளிமையான முறையில் டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமையும் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் எவ்வளோ புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு என்னடா இது வாங்கும்போது பெரிய ஆர்வமாக இருக்கும், வாங்கினதுக்கப்புறம் அதை தொட்டு கூட வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இந்த ஆச்சரிய கல்விக்கு பின்னாடி, இந்த புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான எஃபோர்ட்டு என்னுடைய என்டையர் சோலை நான் வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அதனால் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து மாற்றும். உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஓகே, கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். எங்கெங்கேயோ போய் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த புத்தகத்தில், இந்த 2 புத்தகத்திலேருந்து நாம் வந்து எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்க போகிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ நீங்கள் குரூப் 2ல் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஆச்சரிய கல்வி 2 புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்க. இந்த 2 புத்தகத்தையும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஆச்சரிய கல்வியோட டெஸ்ட்டை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். வேறு எந்த ஒரு எஃபோர்ட்டும் வந்து வேணாம். நான் வந்து எல்லா கிளாஸும் பக்காவாக வந்து எடுப்பேன். இதை தாண்டி நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்க வேண்டாம். ஓகே, குரூப் 2வோட ஃபீட்பேக்கே நீங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எவ்வளோ பிளான் இருக்குது, எவ்வளோ எக்ஸிக்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சும்மா ஏதோ சொல்லி கொடுத்தோம் போனோம் அப்படிலாம் வந்து கிடையாது. நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சியை தான் ஆச்சரிய கல்வி உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கு. இப்போ சயின்ஸில் நம்ம வந்து கொஷின்ஸ் பார்க்கலாமா? கம்ப்யூட்டர் ஓரியன்டாக அங்கே என்ன பண்ணோம், டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். கம்ப்யூட்டர் ஓரியன்டாக என்ன பண்ணோம், டாபிக்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இங்கே கொஷின்ஸ் வந்து பார்ப்போமா, அங்கே கொடுத்துருக்கேனா அப்படின்னா பாருங்கள். ஸோ இங்கே ஆல்ரெடி கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், சூப்பர் கம்ப்யூட்டரை பற்றி ஃபுல்லாக ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கீ ஃபோல்டரை ரீநேம் பண்ணுறதுக்கு கீ, ப்ளூரே டிஸ்க்கு இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா சிலபஸில், மெமரி என்ன கொடுத்துருக்காங்க, சிடி. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான், கேட்கக்கூடிய கொஷின் தான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் ஓரியன்டாக ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் ஓரியன்டாக டெக்னாலஜி. ஸோ அதில் வந்து விர்ச்சுவல் அக்யூமுலேஷன்ஸ், இந்த ரீசன்ட் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருப்பேன், பிளாக் செயின் இது எல்லாமே. அடுத்து எலக்ட்ரானிக்ஸில் லித்தியம் பேட்ரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாமே லைனாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் தனியாக படிக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி பயோடெக்னாலஜியில் வந்து பாருங்கள், தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொன்றும் ஓகே, பாக்டீரியம், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்னால் என்ன, ஓகே, நேனோ டெக்னாலஜி அதோடைய அப்ளிகேஷன், ஸோ நேனோ தொழில்நுட்பம், நான் நேனோ பார்ட்ஸ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா, ரத்த நாளங்களை உட்புகத்தலாம், அதை பற்றினது. ஓகே, நேனோ மெட்டீரியல்ஸ் ஓரியன்டா எல்லாமே ப்ரிலிம்ஸில் படிக்கிறது தான். அதுக்கப்புறம் அங்கே ஃபுட்டுன்னு ஒரு டாபிக்ஸ் இருந்துச்சு இல்லையா, விட்டமின்ஸு, நியூட்ரிஷன்ஸ், அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே டாபிக்ஸ் தான் இங்கேயும் வந்து இருக்கக்கூடியது. எவ்வளோ அக்யூரேட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். அடுத்து ஸ்பேஸில் ஐஎஸ்ஆர் ஓரியன்டான அப்ளிகேஷன்ஸ், இந்தியாவோடைய அப்ளிகேஷன்ஸ், ஓகே, வேர்ல்ட் லெவலில் எல்லாமே பக்காவாக இதில் இருக்கும். இந்த பேட்டர்னை பார்த்துட்டிங்கன்னா போதும், இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்டு எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ரைட். ஸோ அப்போ இதே மாதிரி நியூக்ளியர் ஓரியன்டாக ஒவ்வொன்றையும் பிரித்து வந்து கொடுத்துருப்பேன். அட்டாமிக் எனர்ஜி, அதே மாதிரி நோய்களில் ட்ரீட்மெண்ட் ஓரியன்டாக, ட்ரீட்மெண்ட்னால் இங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, இங்கே நோய்கள் அப்படின்னு வந்து கொடுத்து என்ன பண்ணியிருந்தேன், முதல்ல நோய்கள் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, ஸோ இலிஷா, ஓகே, பிசிஆர் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இங்கே ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின்ஸ் என்ன பண்ணியிருப்பேன், சிகிச்சைகள், மருந்துகள், அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே,
அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதும் மெயின்ஸ்க்கு படிக்கிறதும் ஒரே பேட்டர்ன் தான். இந்த பேட்டர்னை விட்டு என்ன பண்ண வேண்டாம், வெளியே வர வேண்டாம். கரெக்டாக ஸ்ட்ராங்காக வந்து படிங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ சயின்ஸில் பக்காவாக என்ன பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிட்டிங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு டாப்பிக்கு ஜாகிரஃபி இருக்குது. அதுக்கப்புறம் குரூப் 2 உடைய மெயின்ஸ் டாபிக்ஸ் அதெல்லாம் பறந்துடலாம், 2 கிளாஸ் தான். ஏன்னா இதில் உள்ளது தான் அதில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதில் உள்ளது கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு அதை வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து படிங்க. ஆச்சரிய கல்வியோட இந்த 2 புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி, அடுத்து ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ ஆச்சரிய கல்வியை ஃபாலோ பண்ணாமல் விட்டோமோ அப்படின்னு. ஓகே, ஸோ அகெயின் இந்த ஸ்கூல் புக்கோட கம்பைலேஷன் இப்போ நான் அனுப்பிச்சிருக்கேன். இதில் எல்லாமே புக்கை நான் ஸ்கூல் புக்கை கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆச்சரிய கல்வியோட 2 புத்தகத்தை வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ ஆச்சரிய கல்வியில் நாம் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் 23ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் வந்து இதாகுது. ஸோ 18ஆம் தேதியில் உங்களுக்கு ஷெட்யூல்ஸு, இந்த கோடிங் சீட் அனுப்புறது எல்லாமே நான் இது பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி அந்த ஆர்டரில் டெஸ்ட்டு வந்துருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டை வந்து பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைக்ரோ லெவலில் நான் வந்து கொடுப்பேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து கோடிங் சீட்டு எல்லாமே அனுப்பிச்சிடுவேன். கோடிங் சீட்டு, பென்னு, அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸுக்கு அடுத்து வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். நீங்கள் டேட்டாவை எங்கேயே தேட வேண்டாம். இப்போ பாலிட்டியில் இந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படிலாம் தேட வேண்டாம். டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதிலே என்னென்ன ஷேர் பண்ணணுமோ. சில வாட்டி வாட்ஸ்அப்லலாம் டேட்டா மிஸ் ஆகுது இல்லையா, இது மிஸ் ஆகாது, பக்காவாக இது வந்து பயந்துடும். ஸோ நீங்கள் இந்த குரூப் 2க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சரிய கல்வியோட 2 புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு. ஸோ இதுதான் நீங்கள் செலவழிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரெண்டு இது நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களுக்கு வருடங்கள், கிட்டத்தட்ட வருடங்கள் மிச்சமாகும். உங்களுடைய தேர்வு தயாரிப்பு ஸ்ட்ராங் ஆகும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இதில் இதை விட 100 மடங்கு, இது வந்து வணிக நோக்கத்துக்கான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து இதை விட 100 மடங்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட 100 மடங்கு அதிகமான விஷயங்களை கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து பெற முடியும். ஸோ அதனால் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. கரெக்டாக படிங்க, அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதான் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் ஆச்சரிய கல்வியோட நம்பர், இதுதான் ஆச்சரிய கல்வியோட நம்பர். ஸோ நம்முடைய வகுப்பை பற்றின கருத்துக்களை நீங்கள் தயங்காமல் உடனுக்குடன் நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த நம்பரை எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த காணொலிகள் எல்லாமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அந்த பிடிஎஃப் சப்டாபிக்ஸ் இப்போல்லாம் கொடுக்க மாட்டேன், எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். இப்போ கொடுத்தா அதான் பிடிஎஃப் இருக்குல்லன்னு உட்காந்துக்கிடுவீங்க. நீங்கள் எழுதின நோட்ஸை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுவீங்க. எப்படி எழுதுறீங்க என்னங்கிறத பார்க்குறேன். ஸோ சிறப்பாக படிங்க. மீண்டும் நம்ம நாளைக்கு சாயங்காலம் பார்ப்போம். சண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி எத்தனை மணி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. இந்த வகுப்பு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் 1008 யூடியூப் சேனல் வந்து பார்த்தாலும் கிடைக்காத ஒரு தெளிவு, நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டர் சேர்ந்தாலும் கிடைக்காத ஒரு கல்வி ஆச்சரிய கல்வியில் கிடைக்கும். அதை நான் அடித்து சொல்லுவேன். ஸோ சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாம் பற்றி நாலேஜ் 0 லெவலில் உள்ளவங்களையும் ஒரு வாரத்தில் ஹீரோ ஆயிடலாம் அப்படிங்கக்கூடிய பயிற்சியை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ தூக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ரீச் பண்ண வரைக்கும் நான் வந்து ஓட வேண்டியிருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. 300 பேர் இருக்கிறீங்கன்னா ஆளுக்கு வந்து 10 பேர்கிட்ட ஆச்சரிய கல்வியை பற்றி சொன்னீங்கன்னா 3000 பேர் போகும். அந்த 3000 6000 ஆகும். இது வந்து என்னென்னா ஆச்சரிய கல்வி வளரும்போது எல்லாரும் ஒரு நேர்மையான அதிகாரிகளை நம்ம வந்து உருவாக்கலாம். ஸோ எனக்கு நம்ம பெரிய இந்த அகாடமிஸ்லாம் நியூஸ் பேப்பரில் பேப்பரில் ஆடு கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்தளவுக்கு நமக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து கிடையாது. அப்படி கொடுத்தும் நமக்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 4 பேருக்கு ஆச்சரிய கல்வியை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து சிறப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆச்சரிய கல்விக்கு. உங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த நம்பருக்கு வந்து அனுப்பிச்சி வைங்க. ஓகே,
ஸோ இதோட முடிச்சுக்குவோம். மீண்டும் நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. அதான் செல்ராஜ் வாரேன்னா ஆளை காணும். வரல. இந்த ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன்.